ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பலாப்பழம்னா ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் அது. பலாப்பழத்தில் பார்த்துருக்கீங்களா? அதோட வெளியோட தோற்றம் வேறு மாதிரி இருக்கும், உள்ளே உள்ள தோற்றம் வேறு மாதிரி இருக்கும். வெளியே ரொம்ப ஹார்டாக நிறைய முள்ளுன்ட்டு அதை பிக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் உள்ளே உள்ள பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நல்ல ஜூஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் ரொம்ப நம்மளுக்கு ஒரு ஹார்டாக தெரியலாம், இல்லை ஒரு துன்பமாக தெரியலாம், ஒரு சேடான விஷயம், இது நடக்கக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியலாம். ஆனால் இதுக்கு உள்ள ஒரு அருமையான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன தெரியுமா? தேவனுடைய அன்பு நம்ம மேலே வெளிப்பட்டது. நம்முடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய மீறுதல்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். ஆனால் அந்த சிலுவை மரணத்துக்கு உள்ள நோக்கம் என்ன தெரியுமா? தேவன் நம் மேலே வைத்த அன்பு. ரோமர் 5:8 சொல்லுது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் அவருடைய அன்பை நம்மகிட்ட காட்டுறதுக்காக தான் தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்துருக்காரு. இந்த அன்பை நினச்சி நம்ம எண்ணி துதிக்கலாமா?